அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் பல்லர்கள் தான் பாண்டியர்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவர் எனக்கு சித்தப்பா, என் பொண்டாட்டிக்கு மாமா, என் தங்கச்சிக்கு மச்சான், இவர் தான் தமிழகத்தை காக்க பிறந்த தலைவர், தமிழனுக்கு ஒன்றென்றால் உயிரை கொடுக்கக்கூடியவர், அப்படி இப்படின்னா இன்னைக்கு சீமானனை வந்து வேற ஒரு பதிவு போட்டாப்பு. இமானுவேல் சேகரன் அவர்களுடைய கொலைக்கும் தெய்வீக திருமகன் தேசிய தலைவர் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்லிட்டாப்புல. சொன்ன உடனே இவனுக்கு என்னப்பா, நாங்கள் அதை வச்சு தான் அரசியலே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு சில நபர்கள் வந்து ஒரு சமூகத்தை வந்து இழிவுபடுத்தினா நம்ம வளர்ந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக மேலும் மேலும் வந்து ஒரு சமூகத்தை இழிவாக பேசுறது, தேவர் திருமகனை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி பேசுறது. இப்போ அதை நம்ம என்னன்னு கேட்டால், இவர்களை பார்த்தீங்களா ஆதிக்க சாதி பட்டியலின மக்களை வந்து வேண்டுமென்றே தாக்க வராங்க அப்படி இப்படின்னு சொல்கிறது. அப்படியே வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கவன்ட்ட போய் இந்த பதிவை சொன்னார்னா அவனுக்கு கோவம் வராமல் என்ன செய்யும்? இல்லை கேட்க எப்போவுமே ஒரு சமூகத்தை வம்புழுக்கணுங்கிற ஒரு இதுலேயே இருக்காங்க. இவர் தேசிய தலைவர்னு போட்டிருக்கீங்க, அப்போ நாங்களும் தேசிய தலைவர். அதாவது வந்து போட்டி இருக்கலாம். அதாவது வந்து இவர் இந்த தியாகம் செஞ்சார், இவ்வளோ நல்லது செஞ்சுருக்காருன்னு சொல்கிறதுல ஒரு அர்த்தம் உண்டு. அவர் தேசிய தலைவர்னு போட்டிருக்காரு, அப்போ நம்மளும் தேசிய தலைவர் அல்லவா? நான் தேசிய தலைவர். அவருக்கு அரசு விழாவா? எனக்கு அரசு விழா. அவருக்கு குருபூசையா? எனக்கு குருபூசை. குருபூசைனா என்னன்னே தெரியாது பார்த்துக்கோ. மண்ணு குருபூசன்ட்டான். சரிங்களா? இவங்களோட போட்டி போடுறதே ஒரு வேலையை வச்சுக்கிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல, பொறாம போடுறது தப்பு. போட்டி போட்டு நீ உன் சமூகத்தில் முன்னேறி கொண்டு போ, நான் என் சமூகத்தில் முன்னேறி கொண்டு போகிறதுங்கிறதுல தப்பு இல்லை. வேலையில் முன்னே இருக்கோம், நாங்கள் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் இவங்க வந்து என்ன இந்த பேரை பயன்படுத்துகிறாங்க, அப்போ நம்ம தான் பயன்படுத்துவோம். அப்போ அவர் தேவரா, நானும் தேவருங்கிற நிலைமைக்கு வந்துட்டான். இவங்களாவே வம்புழுக்கிறது. நமக்கு அதுக்கு பதில் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே பார்த்தீங்களா இவங்க வந்து வேணுக்குன்னே பேசுகிறாங்க, நாங்கள் ஒற்றுமையை பேணுறோம் அப்படிங்க. அதாவது வந்து இமானுவேல் சேகரன் அவர்களுடைய கொலை வந்து ஜாதி ரீதியாக நடைபெற்றுச்சு அப்படிங்க. இல்லை என்னல மனநிலை எதுவும் செல்லாமல் அலைந்திடால. அந்த கூட்டத்தில் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய பிரதிநிதியாக கலந்து கொண்டவர் வந்து வேலு குடும்பம். அதில் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரும் அவரும் ஒரே வரிசையில் ஒரே சேரில் ஒன்றா உட்காந்துருக்காங்க. வரிசையில் போடப்பட்ட சேரில் அவங்கள ஒன்றா உட்காந்துருக்காங்க. இவங்க கேட்டால் உட்கார்ந்ததுனால வெட்டிட்டாங்க, பேசுனதுனால வெட்டிட்டாங்க. என்னடா இது? இல்லை கேட்க உங்கள் மனசில் தோன்றதை பூரா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு நடந்தது வந்து அது அரசியல் கொலை. காங்கிரஸ் கட்சிக்கும் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியில் உள்ளவங்களுக்கும் நடந்த ஒரு சின்ன பிரச்சனையினால நடந்ததே தவிர அது வந்து ஜாதி ரீதியான கொலை கிடையாது பார்த்துக்கோ. காங்கிரஸ் கட்சிக்கும் அகில இந்திய பார்வர்ட் பிளாக்கும் தான் பிரச்சனை. சரியா? அதில் நடந்ததை போட்டுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் இவன் எப்படியாச்சும் அதை இழுத்து பிறக்கி விட்டு நம்ம வளர்ந்துடலாம்னு நினைக்கிறேன். அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி வளர்ந்துடலாம்னு நினச்சி இன்னைக்கு அது இடமே இல்லாமல் போயிடுச்சு. கட்சி இருக்கா இல்லையாங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. அதே சொல்லி நீ பார்த்துக்கிட்டு இருக்க, நீங்கள் ஒரு இடம் இல்லாமல் போயிருவீல. சரியா? தெய்வீக திருமகனை எவனா இழிவுபடுத்துதானா அவன் பூரா அழிஞ்சு போயிடுவான். அதுதான் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இமானுவேல் சேகரன் அவருடைய கொலைக்கு பிறகும் கூட பட்டியலினம் போட்டி போடக்கூடிய சில தொகுதிகளில் வந்து அகில இந்திய பார்வர்ட் பிளாக் வெற்றி பெற்றிருக்கு. ஐயா தேவர் திருமகனுடைய ஆட்சி பெற்ற வேட்பாளர்னு போட்டு தான் அங்கே பிரச்சாரமே பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கிருஷ்ணசாமி போன்றவர்கள்லாம் தலையெடுத்ததுக்கப்புறம் இந்த சமூகத்துக்குள்ளே சண்டை இழுத்து விட்டு எதையாச்சும் ஒன்று பேசி பிறக்கி அவர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் ஒன்றுக்கு மூணா வந்து இழுத்து விட்டு இந்த சமூகத்தை சண்டை இழுத்து விட்டதுக்கப்புறம் தான் இவங்களுக்குள்ள பிளவு ஏற்படுது. ஏன்னா இமானுவேல் சேகரன் அவருடைய கொலைக்கு பிறகுமே ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அந்த தொகுதியில் வெற்றி பெறுதாரு. அந்த மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்காங்க. இப்போ உள்ள இளைஞர்களும் இப்போ உள்ளவன் தன்னுடைய கட்சியை வளர்க்கணுங்கிறதுக்காக ஒரு சமூகத்தை வேணும்னே இழிவாக பேசிக்கிட்டு இருக்கான். சரிங்களா? தயவு செஞ்சு சொல்லிட்டேன், பதிவுகளை வந்து ஒழுங்காக விடுங்க. உங்களோட சமூகத்தை பற்றி நீங்கள் எப்படி வேணாலும் பேசுவீங்க, அது தப்பு இல்லை. ஆனால் மற்றொரு சமூகத்தை இழிவாக பேசுறது, பொதுவான தலைவர்களை இழிவாக பேசுறது, அவர் வந்து பொதுவான தலைவர் இல்லைன்னு சொல்கிறது, அதெல்லாம் நிறுத்திக்கோங்க. இப்போ நம்ம பதில் கொடுத்தோம்னா உடனே நீங்கள் தான் வந்து ஜாதி கலவரத்தை தூண்டுறங்கிற சொல்கிற